இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மினியேச்சர் குக்கிங் வித்தவுட் ஃபயர் தான். இது வந்து யூனிக்கான டேஸ்டியான சிம்பிளான ஸ்நாக் தான். இது வந்து நம்மளோட ஹோம்மேட் திங்ஸ் வச்சே பண்ணலாம். இது வந்து அன்ஹெல்திலாம் கிடையாது, ஹெல்தி தான். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இட்லியை வந்து சின்ன சின்ன பீஸாஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னா சிக்கன் 65, கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் இது வந்து சில்லி பவுடர், இது வந்து சிக்கன் 65, இது சால்ட், இது இட்லி பொடி, இது அதுக்கப்புறம் இது வந்து கடுகு கொஞ்சம். இது வந்து நம்ம எல்லாமே மசாலா இட்லி, மினி இட்லி அது மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸ் இட்லி அப்படின்னு தான் இதோட பேர். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யறது பார்க்கலாம். இதை வந்து லிக்விட் மாதிரி மாற்றுறதுக்காக தண்ணி அண்ட் ஆயில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கு தேவையான அளவு ஆயில் அண்ட் இந்த மசாலா ஐட்டத்துக்கு தேவையான அளவு வாட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸை பார்த்தாச்சு. அதில் கடுகு போட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு காரம் தான் எடுத்துக்கணும். நான் வந்து இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லா மசாலாஸும் நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்படி ஆயில் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டரே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லியை வந்து நான் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில், உங்களுக்கு வேணுன்ற குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஃபுல் இட்லியாகவுமே எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இட்லியில் நம்மளுடைய மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லா இட்லியிலுமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.